பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் ஃபீனால் டு பென்சின். ஸோ ஃபீனால் நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி போட்டு காமிக்கிறேன். ஸோ C6H5OH இதுதான் ஃபீனாலோட ஃபார்முலா. ஸோ இதோட நம்ம சேர்க்க போகிறது ஜிங்க்கு ஹீட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ உள்ள என்ன நடக்குது, இந்த ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 2+. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனோட ஸ்டேட் எனக்கு 2-. இப்போ அந்த ஜிங்க் என்ன செய்யும், இந்த ஆக்சிஜனை தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணிவிட்டு ZNOவா அப்படியே வெளியில் போயிடும். ஸோ பேலன்ஸ் என் கையில் இருக்குது C6H5, இங்கே எனக்கு பேலன்ஸ் கையில் இருக்குது H. இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக C6H6 இதைத்தான் நம்ம என்னென்னு படிக்கிறோம், பென்சின் அப்படின்னு படிச்சுட்ருக்கோம். த சேம் திங் நான் ரிங்லேயும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபீனாலோட நம்ம ஜிங்க்கு சேர்க்குறோம், ஹீட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZNOவா வெளியில் போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த H எனக்கு பென்சின் ரிங்குக்குள்ளே போய் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அது எப்படி H எனக்கு உள்ளே போய் ப்ளேஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மலாக சொல்லலாமே, இப்போ C6H6 எடுத்துக்கோங்க. இப்போ இதோட இந்த OH நான் சேர்க்கணும். ஓகே, இப்போ இங்கே மொத்தம் 6H இருக்குது. இந்த 6ல் நான் ஒன்றை வெளியில் எடுத்துடணும், -H எடுத்தால் மட்டும்தான் அந்த பிளேஸை புதுசாக ஒரு ஆளை வச்சு நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அப்போ வெளியில் ஒரு Hஐ எடுத்தால் மட்டும்தான் இந்த பென்சினவங்க புதுசாக ஒரு ஆளை வச்சு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி எனக்கு ப்ரிப்பேர் ஆனது தான் இந்த ஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்சஸ். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியில் எடுத்த H தான் என்ன பண்ணுறேங்க திருப்பி நான் உள்ளே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது பாசிபிள் தான். ஸோ ஜிங்க்கு ஓவை எடுத்துகிட்டு வெளியில் போயிடும். பேலன்ஸ் இருக்க இந்த ஒரு H ஆட்டோமேட்டிக்காக பென்சின் உள்ள ரிங்குள்ளே போய் எனக்கு ப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஃபீனால் டு பென்சின் பார்த்துருக்கோம். இது பென்சின் டு ஃபீனாலும் எனக்கு பாசிபிள் தான். இது நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் படிச்சிருப்போம். கியூமின்னு படிச்சுருந்துருப்பீங்க. பென்சின்லேருந்து கியூமினை ப்ரிப்பேர் பண்ணி கியூமினை நம்ம அப்படியே ஃபீனாலாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ரியாக்ஷன் நான் இங்கே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ ரெண்டாவது இன்றைக்கி நம்ம படிக்க போகிற கன்வர்ஷன் ஃபீனால் டு அனிலின். ஓகே, எப்பயும் போல் முதல்ல ஃபார்முலா போயிடலாம். C6H5 அதோடு நான் சேர்க்க போகிறது அமோனியா. அகெயின் இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம், பட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ்னால் நோ வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு அர்த்தம். வாட்டரே சுத்தமாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஸோ என்ன செய்யலாம், இப்போ இங்கே நம்ம OH எடுத்துக்கலாம். OHன்றது நமக்கு மைனஸ்ன்னு தெரியும். இந்த மைனஸ் என்ன பண்ணும், இதில் இருக்கக்கூடிய H+ அட்ராக்ட் பண்ணும். மொத்தம் 3 H இருக்குது. இதுலேருந்து ஒரே ஒரு H+ எனக்கு அட்ராக்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலாக வெளியில் போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், C6H5 இருக்கும். அண்ட் இங்கே பேலன்ஸ் எனக்கு NH2 இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் அனிலின். ஓகே, இப்போ இதை நான் ரிங் ஸ்ட்ரக்சராக போட்டு காமிக்கிறேன். பென்சின் ரிங், OH சேர்க்க போகிறது அமோனியா, சேம் ஹீட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இங்கே OHன்றது எனக்கு மைனஸ். இப்போ அந்த மைனஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு H+ மட்டும் அட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டராக வெளியில் போயிடும். ஏன்னா Hம் OHையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கிடைச்சிடும். ஸோ இந்த OH H அட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டராக வெளியே போயிடும். பேலன்ஸ் எனக்கு பென்சின் ரிங்கோட NH2 வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணாவது கன்வர்ஷன் ஃபீனால் டு அனிசோல். ஓகே, இதை வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கும்போது ஒன்று இந்த ரியாக்ஷனோட நேமை கொடுத்து கேட்கலாம். வாட் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கன்வர்ஷனாக ஹவ் வில் யூ கன்வெர்ட் ஃபீனால் இன்ட்டு அனிசோல்னு கேட்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபீனால் C6H5OH அதோடு இங்கே நம்ம சேர்க்க போகிறது மெத்தில் அயோடைடு. மெத்தில் ஃபார்முலா தான் எனக்கு CH3, I stands for iodine,
சின்ஸ் அது ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ன்றதால முடியும் போது எனக்கு ஐடுன்ற சவுண்டோட நமக்கு முடிஞ்சாகணும். ரைட், இங்கே நம்ம செய்ய போகிறது 2 ப்ளஸ்ஸையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ன்றது எனக்கு ப்ளஸ், இங்கே பார்த்தீங்கன்னா CH3ன்றது எனக்கு ப்ளஸ். இந்த 2 ப்ளஸ்ஸையும் அப்படியே நம்ம எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் C6H5O எனக்கு அப்படியே தான் இருக்குது. CH3 எனக்கு உள்ளே வந்துடும். ப்ளஸ் ஹச் ஐயோடு சேர்ந்து எனக்கு ஹைட்ரஜன் அயோடைட வெளியே போயிடும். அண்ட் இதுக்கு பேர் தான் எனக்கு அனிசோல். ஓகே, இதே இதை நம்ம ஸ்ட்ரக்சராக போடலாமே. ஸோ பென்சின் ரிங் ஃபீனால் ப்ளஸ் மெத்தில் அயோடைட் நான் உள்ளே போடுறேன். செய்ய போகிறது இந்த 2 ப்ளஸ்ஸையும் நான் அப்படியே இடத்த மாற்றிக்கிறேன். அப்போ பென்சின் ரிங்கோட இங்கே எனக்கு அட்டாச் ஆக போகிறது OCH3 விச் இஸ் நத்திங் பட் ஆர் அனிசோல் அண்ட் ஹச் ஐயோடு சேர்ந்து எனக்கு ஹைட்ரஜன் அயோடைடாக போயிடும். ஓகே, ஸோ ஹோப் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 கன்வர்ஷன்ஸுமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டுட் ஆச்சு அப்படின்னா லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.